விருத்தாச்சலத்திலே வெற்றியை குவித்து முதல் வெற்றியை தட்டினார் விஜயகாந்த். ஐயா, 2 யானை, ஒரு யானை பாண்டிச்சேரியில இருந்த புஷி ஆனந்த், இன்னொரு யானை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஆனந்த். பெரியார் திடலுக்கு போனது எனக்கு கொஞ்சம் ஒரு மனத்துல சஞ்சலம் ஏற்பட்டது. ஏன்னா விக்கிரவாண்டியிலே முதல் வெற்றியை தட்டுவார் என்ற பயத்திலே தான் திராவிட கட்சிகள் திணறுது. காட்டாறு வெள்ளம் போல குமரி முதல் கும்மிடி பூண்டி வரைக்கும் குமரிக்கிட்டு வரப்போறாங்க. சீமானு ஒரு திகம் புலம்பலாம், திருமாவளவன் அங்கிட்டு உருமலாம், புலி அங்கிட்டு சீரலாம், என்ன வேணா பண்ணலாம். தமிழ்நாடே அதிரப்புக்கு பிறகு நீங்க சேனல் எல்லாம் மேல இருந்து ஹெலிகாப்டர் வச்சு தான் போட்டோ எடுக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸ்டடியா இருக்கு. எப்பவுமே ஸ்டடியா தான். மணி 3வது ஸ்டடியா இருக்குது. 3 மணி ஆனாலும் சரி, இரவு 10 மணி ஆனாலும் ஸ்டடியா தான். சார், நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கொடியை அறிமுகப்படுத்தினாரு. அந்த கொடியை அறிமுகப்படுத்தும் போது அந்த கொடிக்கான காரணங்களை சொல்லியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இன்னுமா ஒரு சினிமா மாதிரி தான் வந்து அரசியல் அணுகிறாரோ? ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விடுவாங்க, அதுக்கப்புறம் டைட்டில் விடுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரெய்லரு, டீசரு, அப்புறம் ஃபுல் படம் விடுவாங்க. அதே அணுகுமுறை தான் அரசியல்லாம் கொண்டு வராரோ அவர்? அதாவது நீங்கள் லேசாக விஜய் வந்து இடப்பட முடியாது. விஜய் அவர்கள் அருமையான பேர், தமிழக வெற்றி கழகம். அதில் இக்கு இல்லைன்னு நாங்களும் சுட்டி காட்டினோம், அதை திருத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருமையான கொடி, அற்புதமான இன்றைக்கி நாம் தமிழர் கொடிகள்லேயே பாருங்கள், அப்படியே ஒரு பார்த்தா ஒரு உணர்ச்சி பூர்வமாக தமிழர்களை தட்டி எழுப்பக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. பார்த்திங்கன்னா ஐயா ஆதித்தனார், ஆதித்தனார் அவருடைய கொடியை வாங்கி இப்போ பட்டொலி பறக்குது. மித்த எந்த கொடிகளை எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸ் கொடினா கூட 3 மதங்களை சார்ந்த கொடி, அருமையான கொடி. அதற்கு அடுத்து இந்த கொடிகளுக்கு அடுத்து அற்புதமாக தமிழக வெற்றி கழகம், அருமையான யானை பலம் கொண்டு பாண்டிச்சேரி எல்லாம் யானை, ரெட்டை நாங்கள் 2 யானை கூட சொன்னா பரவாயில்ல, அது ஆப்பிரிக்க யானையாம ஏங்க? எந்த யானையா இருந்தாலும் பலம் தானங்க. அவங்க பூனையை காய்ச்சலையே யானை, 2 யானை. அது ஆப்பிரிக்கா யானையா இருந்தானே, ஆஸ்திரேலியா யானையா இருந்தாங்க, முதுமலையில இருக்கிற யானை எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஏங்க எந்த யானையா இருந்தா யானை தானங்க. யானை பலம் கொண்டு 2 யானை, ஒரு யானை பாண்டிச்சேரியில இருந்த புஷி ஆனந்த், இன்னொரு யானை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள். 2 யானையும் அந்த வெற்றி வாகை சூடி வருவோம், களத்தில் நிற்போம். அது வாகை பூ கூட இல்லை அப்படின்றாங்க, அது தூங்கு மூஞ்சி பூன்றாங்க. தூங்கும். ஏங்க எதாக இருந்தாலும் மலரை வந்து ஒவ்வொரு இதெல்லாம் பிச்சு போட்டீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வாகை மலர்னு முடிஞ்சு வச்சு, அதோட இன்று யானையை காமிச்சாச்சு, வாகை மலரை காமிச்சாச்சு, வேலை முடிஞ்சு வச்சு. நீங்கள் அதுக்கு மேலே உள்ளே போயிட்டு நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வெளியில் பார்த்தா தாங்க அழகாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா கழட்டினீங்கன்னா எல்லாமே அசிங்கம் தான். அதனால் அந்தளவுக்கு தரம் தாழ்ந்து நம்ம போகக்கூடாது. அற்புதமான மனுஷன். இன்னைக்கு நடிகர்களே உச்சத்தில் கோடிக்கணக்கில் பணம் வாங்கக்கூடிய அளவில் இருந்தாலும் படத்தை இந்த அரசியலுக்குள்ளே இந்த தமிழகத்துடைய அரசியல் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு விஜய் அவர்கள் வர தயாராக இருக்கின்றார். அதுவும் கொஞ்சம் வயசுலேயே, ஒரு 50-52 வயசுலேயே இன்னைக்கு களத்தில் இறங்குறாருன்னா, வருங்கால இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவில் வர்றாருன்னா அதை பாராட்டணும். அந்த அளவில் தான் நீங்கள் பார்க்கணும். மாநாடு அறிவிக்கிறாரு. நான் இந்த 23ஆம் தேதி இருந்திருக்க வேண்டிய மாநாடு அனுமதி கேட்குறாங்க, அனுமதி மறுக்கப்படுது. இதெல்லாம் எப்படி ஒரு அரசியலா? இதெல்லாம் அனுமதி மறுக்கப்படுதுன்றது இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டுடைய அரசியல் எங்கே நிற்குதுன்னா, தமிழக வெற்றி கழகமா அடுத்து திராவிட கட்சிகளாங்கிற பார்வைக்கு போயாச்சு. விருத்தாச்சலத்திலே வெற்றியை குவித்து முதல் வெற்றியை தட்டினார் விஜயகாந்த். விக்கிரவாண்டியிலே முதல் வெற்றியை தட்டுவார் என்ற பயத்திலே தான் திராவிட கட்சிகள் திணறுது. அப்போ முதல்ல ஒரு சிறுத்தையை வந்து இறக்கி விடுறாங்க. மது ஒழிப்பு மாநாடுன்னு கொண்டு வந்து கள்ளக்குறிச்சியில் கபால்னு இறக்கி விடுறாங்க. ஏன்னா முதல்ல ஆழம் பார்த்து இந்த இன்னைக்கு திராவிட கட்சிகள் பவள விழா, பன்னீர் விழா, எல்லா விழாவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் கர்நாடகாரரு, அவர் கட்சியை அறிவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கபால்னு கல்லீரல் பிரச்சனை அப்படின்ட்டு ஓடி போய் சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் முதலிலேயே மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்த பொழுது அதற்கு அனுமதி கொடுப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள். 50,000 பேர் தான் வரணும். ஏண்டா இது கடல் அலை போல, காட்டாறு வெள்ளம் போல குமரி முதல் கும்மிடி பூண்டி வரைக்கும் குமரிக்கிட்டு வரப்போகிறாங்க விஜயனுடைய ரசிகர்கள். நீ என்ன சொன்னாலும் தடுக்க முடியாது, தானாக வருகின்ற கூட்டம். அப்படி இருக்கிறத தடுப்பதற்காகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது திருமாவளவன் வந்து தலை கொடுத்து பார்க்குறாரு. ஆனால் முதல்ல விஜய் கூட்டுகின்ற கூட்டத்தை தாண்டி நம்ம அது அதிகப்படியான கூட்டத்தை அக்டோபர் 2 கூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அகிம்சை அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் கூட்டணும்னு நினைச்சாரு.
விஜய் யாரு? நீ 8 அடி பாய்ச்சா நான் 16 அடி பாய்வேன்னு நீ முதல்ல உன் திறமையை காட்டு, அடுத்து நான் காட்டுறேன்ட்டு அடுத்த அக்டோபர் 2வது 3வது வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்கிறார். ஆக இந்த அக்டோபர் மாதத்திலே தான் ஆக்ரோஷமான அரசியல் விளையாட்டு நடக்கப் போகின்றது. இதை வைத்துத்தான் விஜய்க்காகத்தான் இந்த திராவிட கட்சிகள் சித்து விளையாட்டுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பல தலைவர்களுக்கு வந்து வாழ்த்து செய்திகள் வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு ட்விட்டர் மூலமாக. விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கு வாழ்த்து சொல்லலான்னா அவர் அதை வச்சு வந்து இந்துத்துவ அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்ல மாட்டாரா, அவரும் திராவிட சித்தாந்தத்தை தான் கடைப்பிடிக்க போகிறாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போல கூட்டுற மாதிரி நேற்று பெரியார் திடலில் போயிட்டு மாலை போட்டு வந்திருக்காரு. இது எப்படி பார்க்க? விநாயகர் சதுர்த்திக்கு அவர் வாழ்த்து சொல்லவில்லை என்று சொன்னால், ஏங்க கொடியிலேயே யானை இருக்குது, யானைன்னா யார்? விநாயகர். அதனால் அதுக்குன்னு ஒரு கும்பிடு போட வேண்டியதில்லை. இவர் கையில் கொடியை பிடிச்சாவே யானை விநாயகரை பிடிச்ச மாதிரி தானேங்க. முதல் சுழியேங்க விநாயகர் யானையை தான் வச்சிருக்கிறாரு. அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நேற்று இவர் பெரியார் திடலுக்கு போனது எனக்கு கொஞ்சம் ஒரு மனத்தில் சஞ்சலம் ஏற்பட்டது. ஏன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் வந்து 15, இங்கிட்டு 17 தந்தை பெரியார். பெரியாருடைய கொள்கை, திகாவுடைய கொள்கை. இன்னைக்கு திகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி என்னைக்காவது எலெக்ஷன்ல நின்று பார்த்துருக்கீங்களா? பெரியாருடைய கொள்கை வந்து தேர்தல் நிலைப்பாடு கிடையாது. அவர் வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்களை விமர்சித்து சமூக நீதி பெற்றுத் தருவது, உரிய நிவாரணம் பெற்றுத் தருவது தான் பெரியாருடைய கொள்கை. தேர்தல் அரசியல் அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அண்ணா என்ன சொல்றாரு, ஐயா அண்ணா கருணாநிதி நெடுஞ்செழியன் போன்றவர்கள் ஐயா நம்ம எலெக்ஷனில் நிற்கணியா அப்படின்னு எங்களுக்கு அரசியல் அரிப்பு இருக்கு, தேர்தலில் நின்று ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகி ஒரு அமைச்சர் ஆனால் தாயா நாங்களால் இருக்க முடியாது, ஏய் நீ போயா வெங்காயம் எல்லாம் போய் தொலைங்க அப்படின்ன உடனே அவர் இவங்க எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தல் காலத்தில் நிற்காங்க. திகாவுடைய தலைவர் தந்தை பெரியார் பகுத்தறிவு பாகவன் தந்தை பெரியாரை போய் நம்ம விஜய் அவர்கள் மாலையை கையில் வச்சுக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா கண்ணசைத்தால் கணக்கற்றோர் அன்னைக்கு பெரிய ரோஜாப்பூ மாலையை கொண்டு வந்திருப்பார். இவரே மாலையை கையில் வச்சுக்கிட்டு தட்டில் பூவை ஏந்தி பெரியார்கிட்ட போகிறாருன்னா பக்கத்தில் புஷி ஆனந்தும் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கையில் கூட கொடுக்கல. எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கட்சி கல்லில் பிரச்சனைன்னு ரஜினிகாந்த் ஓடுற மாதிரி இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டா என்னடா பண்ணுறது, நம்ம பெரியார் கொள்கையை எடுப்பதாங்கிற நிலைமைக்கு போயிட்டாரோங்கிற ஒரு சந்தேகம். ஏன்னா நாங்கள் வந்து மித்த அரசியல் கட்சியெல்லாம் மாநாடு நடத்தினா தான் நாங்கள் டாஸ்மார்க்கு கடைகளை கிளைகள் பார்களை அரசியல் பயிற்சி பண்ணுறேன். நாங்கள் இங்கே இப்போ நேற்றுலேருந்து எங்களுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கோம். தெளிவுபடுத்த வேண்டியது விஜய் அவர்கள். பெரியார் உடைய பிறந்தநாளிலே நீங்கள் போய் மாலையை வைத்தது திராவிட கழகம் போல் தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்காமல் ஆட்சியாளர்கள் வருகின்ற ஆட்சியாளர்களை விமர்சிப்பது, உரிமைகளை பெற்றுத்தருவது என்ற கொள்கைக்கு மாறிவிட்டீர்களா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பதை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தினால்தான் இப்போ ஸ்டக்காக போயிருக்கு. சீமான் விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி எந்த கட்சிக்காரங்களும் எதுவும் பதிவு சொல்லலை. ஆனால் சீமான் வந்து ஆதரவாக தான் பேசியிருந்தார், தம்பி வரணும் அப்படின்னு சொல்ல. இப்போ கொஞ்சம் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நான் தான் முதல்வர் வேட்பாளர், என்னோட கொள்கைகளுக்கெல்லாம் ஒட்டு பார்த்தா தான் நம்ம கூட்டணி வச்சுக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னத்தை நீங்கள் சீமான் உறுதிக்கும் உரிமைக்கிட்டு வந்தாலும் ஏற்கனவே உருமுனதெல்லாம் நாங்கள் பார்த்தோங்க. தாங்க வைகோ அது உரும்பு கிடையாது. தோளில் துண்டை போட்டுட்டு ஆயிரக்கணக்கான இது மது ஒழிப்புக்காக நடந்தார். என்னென்னமோ பாமக எத்தனை அக்கா வந்தாலும் பாஜக திமுக தமாக எல்லாம் பண்ணாங்க. எங்கே சுற்றினாலும் எங்கே தாங்க வரணும். அதனால் இவர் வந்து நான் தான் முதல்வர் நீ தான் முதல்வருங்கிற தீர்மானிக்கக்கூடிய சக்தி நீங்கள் வந்தால் என்ன செய்ய போறீங்க? டாஸ்மார்க்கு மதுப்பிரியர் 45% தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கின்றோம். அதற்கு திராவிட கட்சிகள் உள்ள வரை இந்த மது ஒழிப்புங்கிறது சாத்தியம் கிடையாது. ஆனால் இந்த நிலைமையில் இவர் ஒரு 8% வச்சுக்கிட்டு நான் தான் முதல்வர்ங்கிற சொல்கிறது இதெல்லாம் இவருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு பின்பு தான் யார் முதல்வர் என்பதை தீர்மானிக்க முடியும். இவருடைய சக்தி என்னங்கிறத முழு பலத்தையும் அந்த யானை பலத்தை பாண்டிச்சேரியில் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து 2 யானைகளுடைய பலத்தை அவர் காட்டுகின்ற பொழுதுதான் அதற்கு பின்னால் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து களம் வந்து மாறும். அதுவரை சீமானும் ஒரு திகம் புலம்பலாம், திருமாவளவன் அங்கிட்டு உருமலாம், புலி அங்கிட்டு சீரலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் யானையினுடைய பிளிர் சத்தம் கேட்க ஆரம்பித்த பின்புதான்
தமிழ்நாட்டுடைய அரசியல் தீர்மானிக்கப்பட்டது. விஜய் வந்து மாநாடை வந்து ஏன் சார் விக்கிரவாண்டி தேர்ந்தெடுத்தாரு? ஒரு சின்ன, அது ஏதோ ஒரு சின்ன கிராமம் மாதிரி தானே, எவ்வளோ லட்சம் பேர் கூடுவாங்க, அது தாக்கு பிடிக்க முடியுமா அந்த ஊரால்? அதாவது சென்னை, தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னைக்கு புறநகரிலே இருக்கக்கூடியது விக்கிரவாண்டி. விக்கிரவாண்டி என்பது தமிழ்நாட்டினுடைய சர்க்கரை கிண்ணம். ஜீனி அதிகமாக உற்பத்தியாகின்ற கரும்பு விளையக்கூடிய சர்க்கரை கிண்ணம். அசால்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க, கரும்பு விவசாயிகளுடைய அந்த விளிம்பு நிலை மக்கள் அதிகம் வாழக்கூடிய இடத்துல விளிம்பு நிலை மக்களுக்காக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் அங்கே மாநாடு நடத்துகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே வேண்டிய அளவுக்கு இடம் இருக்குது. எத்தனை லட்சம் பேர் ஏங்க மீளும் ஜனநாயகம்னு நம்ம தொல் திருமாவளவன் மாநாடு நடத்தினா நாங்கள் 5 லட்சம் பேரை திரட்டி விட்டோம் என்றால் அன்னைக்கு திமுக தான் ஆட்சியில் இருக்கின்றது. அப்போ அவங்களெல்லாம் அவர்களுக்கு கூட்டணியில் இருக்கின்றவர்கள் வந்து எத்தனை கோடி பேரை திரட்டினாலும் நாங்கள் கம்முன்னு இருப்போம். விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை அறிமுகப்படுத்துவதற்கு தன்னுடைய பலத்தை, யானை பலத்தை காட்டணும்னா அதெல்லாம் வரக்கூடாது. 50,000 பேர் தான் ஏங்க இதெல்லாம் ஆகிற வேலையாங்க. பாருங்க, அக்டோபர் அவர் மாநாடு, இந்த 3ஆவது வாரத்தில் நடக்க போகின்ற மாநாடு, நீ 50,000 பேர் மாநாட்டில் இங்கே தாங்க இருப்பாங்க. எங்க விக்கிரவாண்டியில் 50,000 பேர் இருந்தான்னா தமிழ்நாட்டினுடைய அத்தனை மாநகராட்சி மாநகரங்களிலும் 50,000 பேரை ஸ்கிரீன் போட்டு அங்கங்க 50,000 பேரை நிற்பான். வர்ற வண்டிகள் எல்லாம் கொடி பிடித்து தொடர் சங்கிலியாக கைகோர்த்து கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரைக்கும் சாலை ஓரங்களிலே யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை பிடித்து கும்மிடிப்பூண்டியிலிருந்து குமரி வரைக்கும் தொடர் சங்கிலியாக கைகோர்த்து நின்று விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடே அதில் பிறகு நீங்க சேனல் எல்லாம் மேல இருந்து ஹெலிகாப்டர் வச்சு தான் போட்டோ எடுக்கணும். அதனால இதெல்லாம் தேவையில்லாத செவனேன்னு விட்டா அவர் மதுரையில் விஜயகாந்த் எல்லா கட்சிகளும் தன்னுடைய பலத்தை கட்டுவதற்கு மாநாட்டை காமிச்சு பண்ண, அதே மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நல்லது. ஆனால் நீங்கள் இவரை சீண்டிட்டீங்க. இனிமேலும் நீங்கள் அந்த நெருக்கடி கொடுத்தீர்கள் சொன்னால் நான் சொன்னது தான் நடக்கும். அனைத்து நெடுஞ்சாலைகளும் அங்கங்கே வருகின்ற கும்மிடிப்பூண்டி முதல் குமரியிலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படியே வண்டியை நிப்பாடி தொடர் கொடிகளை, அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடிகளை பிடித்து மிக உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிலே, இந்தியாவே வியந்து பார்க்கின்ற அளவிலே அப்படி தமிழக வெற்றி கழகத்துடைய போர்ப்படை தளபதிகளும் தொண்டர்களும் திரண்டு நிற்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யும். தமிழ்நாடு ஃபுல்லாக 45% பேர் இருக்குன்னு சொல்கிறீங்க மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தில். எத்தனை சதவீதம் பேர் விஜய்க்கு ஆதரவாக இருப்பாங்க சார்? இதில் அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிற என்ன சொல்லணும்ல. இன்னும் அதாவது அந்த கொள்கை விளக்கத்தில் அவருடைய கொள்கை என்ன, அந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன செய்ய போறீங்க, அந்த விதவைகளான பெண்களுக்கு என்ன செய்ய போறீங்க, இனிமேல் அந்த மதுவினால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் அமைப்பீர்களா, மாவட்டந்தோறும் தொகுதி தோறும் அமைக்கப் போகின்றீர்களா? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டேங்க. குடிக்காதவங்களுக்கு விழிப்புணர்வு தேவை கிடையாது. குடிக்கின்ற அந்த மது பிரியர்களுக்கு வந்து மீள்வதற்கும் அந்த குடும்பங்களை மீட்டு எடுப்பதற்கு உண்டான கொள்கை என்ன வைத்திருக்கிறார் என்பதை எங்களுக்கு சொன்னால், எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டால், அங்கே அதான் சொன்னேன்ல, டாஸ்மாக் கடைகளே கிளைகள். சாதாரணமாக ஒரு கடைக்கு 50 பேர், பாரில் ஒரு 50 பேர், ஒரு கடை ஒரு பாருக்கு 50 100 பேருன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 டாஸ்மாக் கடைகளும் ஒரு 5,000 பார்களும் 10,000 பார்களும் கடைகளும் இருக்கிறது. கடைக்கு 100 பேர் என்னாச்சு, திரண்டு வந்து விடுவோம். அதனால் திணறுகின்ற அளவிலே நாங்கள் எங்களுடைய இருக்கோம். ஆனால் அதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் டாஸ்மாக் மதுப்பிரிய குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கொள்கை திட்டத்தை சொன்னால்தான் நாங்கள் தயாராகும். நன்றி சார். நன்றி.